வெல்கம் டு லெட் லேர்ன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பெடகாகி ரிலேட்டடான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இங்கிலீஷ் பெடகாகியில் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய வைஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இதில் வந்து கிராமர், இங்கிலீஷில் வந்து கிராமர் வந்து அதோட ரோல் என்ன அப்படின்ற அந்த கிராமர் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரோல் ஆஃப் கிராமர் இன் இங்கிலீஷில் கிராமரோட ரோல் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பார்க்கும்பொழுது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய சீட்டட் ப்ரிப்பரேஷனுக்கான நிறைய வீடியோஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் டிஸ்கஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே வந்து போடுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராமர் அப்படின்ற இந்த இங்கிலீஷ் கிராமரை வந்து நம்ம டீச் பண்ணுறதோட எய்ம்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராமர் அப்படின்றது என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். கிராமர் அப்படின்றது என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றது ஏன் அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன வேர்டோட சவுண்ட் அதை உச்சரித்தாலும் சரி, ஒரு வேர்டோட ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அது வந்து எப்படி மீனிங்ஃபுல்லாக அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா விதமான அமைப்புகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த கிராமர், இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராமர் இஸ் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரூல்ஸ் தட் இம்பேக்ட்ஸ் த கம்போசிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், பிரேசஸ், கிளாஸஸ் இன் எனி லாங்குவேஜ். ஸோ அதே இதை லிங்க்விஸ்டிக்ஸ் வந்து நிறைய இந்த மொழி ஆய்வாளர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமர் அப்படின்றது செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரூல்ஸ், ஒரு கட்டமைப்புக்கூடிய விதிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இலக்கணம் அப்படின்றது. ஸோ அது எந்த மாதிரியானது அப்படின்னா கம்போசிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸோட வார்த்தைகளோட ஒருங்கிணைப்பு, பிரேசஸ், கிளாஸஸ், ஃப்ரேசஸ், கிளாஸஸ் இந்த மாதிரியான அந்த ஒரு சில எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அதுக்குரிய விதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்விஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராமர் அப்படின்றது எதுக்காக, அது வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லாங்குவேஜில் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் வேர்ட்ஸ் அண்ட் தேர் கம்போனன்ட் பார்ட்ஸ் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் சென்டென்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸையும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்குண்டான ஹெல்பிங் வேர்ட்ஸ் இல்லாட்டி அதுக்குண்டான சில ஹெல்பிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த கிராமரை வந்து தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்து கிராமர் ரூல்ஸ் கேன் ஹெல்ப் லேர்னர்ஸ் டு டெவலப் த ஹேபிட் ஆஃப் திங்கிங் லாஜிக்கலி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கிராமரை வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட திங்கிங்கை வந்து லாஜிக்கலாக வந்து வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குமே வந்து ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளோட திங்கிங் ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து போடணும், வெர்பு போடணும், அதை வந்து பேசுகிறது அந்த ப்ராசஸில் பேசுகிற ப்ராசஸாக இருந்தாலும் சரி, நம்ம எழுதுகிற அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி, நம்ம இப்போ இங்கிலீஷில் எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், கம்பைன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து நமக்கு போடும். அதாவது ஓடிட்டுருக்கும். அதாவது பாஸ்ட் டென்ஸ்னால் எப்படி எழுதணும், ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எப்படி எழுதணும். அப்போ அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றான அந்த வேர்ப்ஸ், அப்ஜெக்டிவ் இதெல்லாம் சேர்த்து போட்டு அதை யோசித்து நம்ம எழுதுகிறோம், பேசுகிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்மளோட திங்கிங் ப்ராசஸை வந்து டெவலப் பண்ணுது. லேர்னர்ஸ் கேன் பிகம் மோர் அக்யூரேட் யூசர்ஸ் ஆஃப் எ லாங்குவேஜ் ஆஃப்டர் லேர்னிங் த கிராமர் ஆஃப் தேட் லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் அந்த தமிழ், இங்கிலீஷுன்னு இல்லை, இப்போ வேறு அதர் லாங்குவேஜஸ் காரங்க வந்து தமிழ் கற்றுக்கிட்டாலும் இல்லை நம்ம வந்து வேறு அதர் தென் இங்கிலீஷ் வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் அதோட கிராமரை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த லாங்குவேஜில் நம்ம நல்லா எஃபெக்டிவாக இருக்கலாம், நமக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமர் அப்படின்றது க்ரியேட்டிவிட்டியை வந்து டெவலப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக வந்து இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நம்ம கிராமர் படிக்கிறோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி, அதோட ரூல்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸோட அந்த ஃபார்மேஷன் என்ன, அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வந்து என்னாகும் அப்படின்னா உருவாகும். ஸோ இதுதான் வந்து எய்ம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமரை டீச் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு அசிமிலேட் த கரெக்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். இப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அந்த லாங்குவேஜோட பேட்டர்ன் என்ன,
ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரு வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட பேட்டர்ன் என்ன, சிலபிஃபிகேஷன், அந்த ஒவ்வொரு விதமான அந்த பேட்டர்ன்ஸை வந்து அசிமுலேட் பண்ணுறதுக்கு குழந்தைங்க அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு உதவி புரியுது. ஸோ இதான் வந்து எய்ம்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராமர். அடுத்து இந்த கிராமரை வந்து நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினில் சில டைம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி, சென்டென்ஸ் மாதிரி, சுச்சுவேஷன்ஸ் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது இது நம்ம ஒரு லெக்சர் மெத்தட் மாதிரி சொல்லலாம். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து தனியாக கிராமருக்குனே தனியாக ஒரு புக்கை வச்சு நடத்துறது. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அந்த ஒரு சப்ஜெக்டோடையே வந்து சேர்ந்து நம்ம வந்து கிராமரை வந்து படிப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றத கிராமர்லேயே வந்து தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஆகும். அதுக்குன்னு ஒரு தனி புக்காகும். இப்போ எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஒவ்வொரு வெர்ப்புக்கும் தனித்தனி புக்கு இருக்கோ, அது அந்த ஒரு புக்கில் என்னென்ன வேர்ப்ஸ் அப்படின்றத தனித்தனியாக படிக்கிறோமோ, அதே மாதிரி கிராமருக்குன்னு தனியாக புக்கு, அது கிராமர் ஒரு தனி சப்ஜெக்டாகவே எடுத்து டீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ அப்போ அந்த மாதிரி தனி ஒரு சப்ஜெக்டை அதுக்குன்னு ஒரு புக்கை வச்சு நடத்தும்பொழுது அதில் எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல். இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, நவுன்னா என்ன அப்படின்றத முதல்ல அதுக்குரிய ரூல், டெஃபனிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா எக்ஸசைஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து டைரெக்டாக அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் போகிறாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது. இப்போ வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா அந்த கிளாஸ் அப்படின்னா அதுக்குரிய ரூல்ஸ் என்ன, அதுக்குரிய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன, அந்த S+V+ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எல்லாத்தையுமே அந்த டெஃபினிஷன், அந்த எக்ஸாம்பிள்ஸ், அதை எல்லாத்தையுமே அவங்களாவே கொடுக்குறது. குழந்தைங்களோட அந்த ஒரு இன்ட்ராக்ஷன், அந்த இது அப்படின்றது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவ்வளோவா இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். இது வந்து எஃபெக்டிவான மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். செகண்ட் ஒன் இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம சொல்லிடுறது. இந்த மெத்தடில் வந்து குழந்தைங்க அவங்களாவே அதுக்குரிய ரூல் என்ன அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த கிளாஸ் இது டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை வந்து டீச்சர் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, சி வாஸ் சாங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இந்த மாதிரி சி வாஸ் சாங். ஸோ இந்த சி வாஸ் சாங்கில் சி வந்து ஆப்ஜெக்ட், வாஸ் வந்து வெர்பு, சாங் வந்து சி வந்து சப்ஜெக்ட், வாஸ் வந்து வெர்பு, சாங் வந்து ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதோட ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இண்டக்டிவ் மெத்தட். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூல்ஸை சொல்கிறது. அதாவது ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் அந்த வேலை வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாகவே வந்து அதுக்குரிய ரூல் என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களாவே அவங்களாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கிராமரில் வந்து சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு அவங்களுமே வந்து ஆக்டிவாக வந்து இன்வால்வ் ஆவாங்க இந்த மெத்தடில், இண்டக்டிவ் மெத்தடில். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் டீச்சிங் கிராமர். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இன்சிடென்டல் மெத்தட் ஆர் கான்டெக்ஸ்டுவல் மெத்தட். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு மெத்தட் தான். எப்படின்னு அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அந்த கான்டெக்ஸ்டுவல் மெத்தட் ஒரு இன்சிடெண்ட் மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த கிராமரை வந்து டீச் பண்ணுறது. ஸோ இதுக்கு அதர் நேம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்லேஷன், ரெஃபரன்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படிலாம் வந்துமே சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிராமர் வந்து இன்சிடென்ட்லி பை ரிலேட்டிங் டு த டெக்ஸ்ட் புக்ஸ், டிரான்ஸ்லேஷன் அண்டு காம்போசிஷன். நம்ம டெக்ஸ்ட் புக் ரிலேட்டடாக முன்னாடி டிரான்ஸ்லேட்டர் நம்ம வந்து அதுக்குரிய வார்த்தைகளுக்கு உண்டான நம்ம இன்னொரு அர்த்தம், காம்போசிஷன் அதோட ரூல்ஸ், அதை எப்படி வந்து நம்ம பேசணும், அந்த ஒரு செட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்சிடெண்ட்டாக வந்து கிராமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி டீச் பண்ணும்பொழுது இதை வந்து ரோல் ப்ளே மூலியமாகவோ ஏதாவது ட்ராமா மூலியமாகவோ ஏதாவது இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் மூலிமா பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் பற்றினா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், இப்போ ஒரு டே டு டே லைஃப் கான்வர்சேஷன் வந்து கொடுக்கும்போதும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ரோல் கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு
ஏதாவது ஸ்டோரி ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ப்ளே பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏதாவது மோரல் ஸ்டோரி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரூ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலியமா பண்ணும்பொழுது, அவங்களுக்கு அதில் உண்டான ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து இன்சிடென்டல் மெத்தட் ஆர் கான்டெக்ஸ்டுவல் மெத்தட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமா ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிராமரை டீச் பண்ணுறது. இதுதான் வந்து மெத்தட். ஸோ மெத்தட்னு பார்க்கும்பொழுது 3 மெத்தட்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், செகண்ட் ஒன் இண்டக்டிவ் மெத்தட். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன, இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் இன்சிடென்டல் மெத்தட் ஆர் கான்டெக்ஸ்டுவல் மெத்தட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராமர். கிராமரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஹெல்ப்ஸ் இன் லேர்னிங் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அதில் வந்து அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன, இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா, வேர்டு, இங்கிலீஷ், ஸ்பீக்கிங் இந்த மாதிரி நம்ம உச்சரிக்கும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தையோட ப்ரொனவுன்சியேஷன் அதை கரெக்டாக அந்த உச்சரிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. செகண்ட் ஒன், வித் குட் கிராமர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் வேர்ட்ஸ் கைன் தேர் மீனிங் அண்ட் வேல்யூ. இப்போ நம்ம நல்ல கிராமர் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பேச அந்த கிராமரோட இது ஃபுல் நமக்கு ஓரளவு தெரியுது அப்படின்னா, நம்ம பேசுகிறதா இருந்தாலும் சரி, எழுத்து மூலமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இருக்கக்கூடிய மீனிங், அதில் இருக்கக்கூடிய பொருள், அதில் நம்ம என்ன சொல்ல வரோம், அதோட மதிப்பு என்ன அப்படின்றது வந்து உருவாகும், டெவலப் ஆகும். செகண்ட் ஒன், நாலேஜ் ஆஃப் கிராமர் இம்ப்ரூவ்ஸ் ஸ்கில் ஆர் எக்ஸ்பிரஷன். இப்போ வந்து நமக்கு கிராமரோட நாலேஜ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இம்ப்ரூவ் ஸ்கில், நம்மளோட ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று அல்லது எக்ஸ்பிரஷன், அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்க, அது வந்து உங்களோட ஓரல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், ரிட்டன் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். ஸோ அந்த கிராமர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்கில்ஸ் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நாட் ஒன்லி இங்கிலீஷ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் பேசும் பொழுதும் சரி, எழுத்து மூலமாக தெரிவிக்கும் பொழுதும் சரி, உங்களோட அந்த ஸ்கில், எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரசிவ் ஸ்கில், எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஃபோர்த் ஒன், ஆல்சோ ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் அக்யூரேசி. அக்யூரேட்டாக வந்து இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேச்சு பேசுகிறீங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதில் எந்த அளவுக்கு கொடுக்கணும், எப்படி பேசணும் அப்படின்ற அந்த ஒரு அக்யூரேஷன். ஏன்னா ஸ்பீச்லேயே நிறைய டைப் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், எப்படி பேசணும் அப்படின்றதுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது நீங்கள் ரைட்டிங் இது பண்ணுறீங்க, கவிதை எழுதுறீங்க, இல்லாட்டி ஏதாவது இப்போ ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுறீங்க, ஒரு நாவல் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அக்யூரேட்டி டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரியான டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கணும், அந்த காம்போசிஷன் வந்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அந்த அக்யூரேட்டியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் ஒன், ஹெல்ப்ஸ் இன் அக்வயரிங் ஃப்ளூவன்சி. எப்படி அக்யூரேசி இருக்கோ அதே மாதிரி ஃப்ளூவன்சி, நம்மளோட அந்த வளர்ச்சி, நம்மளோட பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி, எழுத்து மூலியமாக இருந்தாலும் சரி, நம்மளோட அந்த வளர்ச்சி ஃப்ளூவெண்ட்டாக அந்த பேசக்கூடிய, அந்த எழுதக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ஃப்ளூவன்சியுமே வந்து நமக்கு அக்வயர் ஆகக்கூடியது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராமர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கிராமர். கிராமரில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான். இதையுமே வந்து எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் கிராமரோட மெத்தட்ஸ் என்ன டீச் பண்ணுறதுக்கு, கிராமரில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார்மல் கிராமர். ஃபார்மல் கிராமர் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிஃபைனடு பை செட் ஆஃப் ரூல்ஸ். அதாவது நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கக்கூடியது. நம்ம இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நிறைய ரூல்ஸ் பார்க்குறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிளாஸ் இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு ப்ரேஸ்னா என்ன அப்படின்றது, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மல் கிராமர் அப்படின்றது டிஃபைன்டு பை செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ்டு டு ஃபார்ம் ஸ்ட்ரிங்ஸ் யூஸிங் த அல்ஃபபெட்ஸ் ஆஃப் த கன்சர்ன்ட் லாங்குவேஜ் அண்ட் இல்லுஸ்ட்ரேட் டிஃப்ரெண்ட் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இப்போ இங்கிலீஷ்லேயே வந்து நம்ம ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்ஸ், ஏதாவது ஒரு இது, இப்போ ஏபிசிடின்னு இருக்குது அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸை வச்சு என்ன பண்ணுறதுனா, ஒரு ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி அதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூலை வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஃபார்மல் கிராமர் அப்படின்றது. ஸோ இதில் மெயின் கன்சர்ன், இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அதோட மெயின் ஃபோக்கஸ். அதான் வந்து ஃபார்மல் கிராமர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து சாரி he is dancing.
ஸோ இதில் வந்து ஹீ இஸ் டான்சிங் அப்படின்னா அவங்க வந்து ஆடிட்டுருக்குறாங்க. அப்போ இதில் வந்து அந்த வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த வேர்டில் இந்த சென்டென்ஸில் அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் ஃபார்மல் கிராமர். சப்ஜெக்ட் இருக்கா, வெர்ப் இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கா, அந்த மாதிரியான அந்த ஒரு ரூல்ஸை மட்டும் பார்க்குறதா என்ன அப்படின்னா இந்த ஃபார்மல் கிராமர். அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கா, அதோட மீனிங்கை பார்க்காம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதுதான் வந்து ஃபார்மல் கிராமர். ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் கிராமர். ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்றது என்ன, ஃபோக்கஸ்டு ஆன் கான்டெக்ஸ்ட், அதாவது நம்ம ரியலாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கக்கூடியது ஃபங்க்ஷனல் கிராமர். எப்படி செயல்படுது, இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அது எப்படி செயல்படுது அப்படின்றத ஃபோக்கஸ் தான் இந்த ஃபங்க்ஷனல் கிராமர். ஸோ இதில் என்னென்னா கன்சர்ன்டு வித் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் ரேதர் தென் தியர் ஃபார்ம் ஆர் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் அனலைஸ்டு இன் ட்ரெடிஷ்னல் கிராமர். இப்போ எப்படி நம்ம ஃபார்மல் கிராமரில் வந்து அது ஃபோக்கஸாக இருக்கக்கூடியது அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். ஆனால் அதே இது ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்றது என்னென்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி. ஃபங்க்ஷனல் கிராமர்ன்றது எதில் ஃபோக்கஸ் ஆகி இருக்கும் அப்படின்னா அதோட அந்த இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரோட இப்போ ஒரு சென்டென்ஸோ ஏதோ இருக்குது அப்படின்னா அதோட மீனிங்கில் தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர அதோட ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ மீனிங்குக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கக்கூடியது இந்த ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்றது. ஸோ இதை யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இது இம்பார்ட்டன்டானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1985 வந்து ஹாலிடே, ஃபுல் நேம் வந்து மைக்கேல் ஹாலிடேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 1985 இதை டெவலப் பண்ணுறாங்க. இவங்க ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, எப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி செயல்படுது, இப்போ இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழ் வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் வந்து எப்படி வந்து செயல்படுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதுவும் பர்டிகுலராக வந்து இந்த ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனில் ஒரு குரூப் ஆஃப் இன்ட்ராக்ஷனில் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆல்ரெடி இது வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஆன் கன்டெக்ஸ்ட், அந்த ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கக்கூடியது. எப்படி அந்த ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம், எப்படி அது மீனிங்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனல் கிராமர். ஸோ ஃபுல் அண்ட் இதோட ஃபோக்கஸ் எதில் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட மீனிங்கில் தான். அது சென்டென்ஸோ ஆர் வேர்ட்ஸ் அந்த இதோட ஸ்ட்ரக்சரை விட அதோட மீனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதான் ஃபங்க்ஷனல் கிராமர். ஸோ இட் எவாலுவேட்ஸ் அ லாங்குவேஜ் அட் டெக்ஸ்ட் லெவல். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் கிராமருன்றது எதை வந்து மெயின் பண்ணுது அப்படின்னா டெக்ஸ்ட் லெவலில். இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜை தான் அதை வந்து மெயின் பண்ணுது, சென்டென்ஸ் லெவலில் கிடையாது. இப்போ வந்து நம்ம வேர்ட்ஸோட மீனிங்கில் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதே இது அது சென்டென்ஸாக இப்போ வந்து she was playing, he was playing, he is dancing அப்படின்ற அந்த ஒரு சென்டென்ஸ் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டோட மீனிங்கில் ஃபோக்கஸ் ஆகிருக்கக்கூடியது இந்த ஃபங்க்ஷனல் கிராமர். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் கிராமருக்குரிய மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் பெஸ்ட் எது அப்படின்னா டெக்ஸ்ட்டு தான். எந்த ஒரு அத்தன்டிக் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு டெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனல் கிராமர்ன்றது எதில் ஃபோக்கஸ் ஆகிருக்கக்கூடியது அப்படின்னா மீனிங்கில் ரேதர் தென் ஸ்ட்ரக்சர், மீனிங்கில் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கக்கூடியது. ஸோ இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் கிராமர். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் கிராமர் அப்படின்றது எதில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டேக்ஸ் இன் ஏ ஹாலிடே. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதை டெவலப் பண்ணது ஹாலிடே. ஸோ அவரோட அப்ரோச் லேர்னிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிராமர் அந்த ஒரு இதில் ஹாலிடேயின் அப்ரோச்சில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் கிராமரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எதை மதிப்பிடுது அப்படின்னா கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் மீனிங், அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத எக்ஸாமைன் பண்ணுது, அதை மதிப்பிடக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிராமர். பெர்ஸ்பெக்டிவ் கிராமர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா எப்படி இருக்கணும், அதுக்குண்டான ரூல்ஸ் என்ன அப்படின்ற அதை வந்து மெயின் பண்ணக்கூடியது. அஸ் சர்டன் பீப்புள் திங்க் இட் ஷுட் பி யூஸ்டு. இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து பேசணும் அப்படின்னா அந்த பேசும்பொழுது ஒரு சில இதை வந்து நம்ம கேட்போம். ஸோ அப்படி அந்த இதை கேட்கும்பொழுது நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் வந்து அந்த லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து பேசுகிறதுலேயே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதில்ல, அந்த ஸ்பீக்கிங் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும்.
நம்ம பேசுகிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் இங்கிலீஷும் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி லாங்குவேஜ் அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த திங்க் பண்ணக்கூடியதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராமர் அப்படின்றது. அதுக்கு அந்த இது வந்துன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் அப்படின்றது அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் அதோட ப்ரொனன்சியேஷன் வே அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் கிராமர் அப்படின்றது. ஸோ இதில் வந்து எப்படி ஹவ் எ லாங்குவேஜ் இஸ் யூஸ்டு, லாங்குவேஜ் வந்து எப்படி பயன்படுத்தப்படுது, ஒரு மொழி அப்படின்றது எப்படி பயன்படுத்தப்படுதுன்றது இல்லாமல் அது வந்து எதில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, அது எதோட ஃபோக்கஸ் எதில் ஃபோக்கஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான். எப்படி அது வந்து பயன்படுதுன்னு இல்லாமல் எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றதான். இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒரு ரிட்டனில் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போக்கனில் பேசுகிறதுல எழுதுறதுல கான்வர்சேஷனில் வந்து எப்படி அந்த லாங்குவேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் கிராமர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கலாம்னா கரெக்டாக இருக்கலாம் ஆர் இன்கரெக்டாக இருக்கலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரிட்டனில் ஒரு ஃபார்ம் ஆஃப் வேல வந்து எழுதுறது, பேசுகிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் வேல வந்து பேசுவோம். அந்த வேர்ப்ஸை வந்து எப்படி போடுறதுன்னு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ பேசும்பொழுது அந்த இது வந்து கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் பேசுகிறது நமக்கு வந்து புரியும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அந்த இது வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாகவும் இருக்கலாம் இன்கரெக்டாகவும் இருக்கலாம். இதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிராமர். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் கிராமர். டிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படின்றது என்ன அப்படின்னா set of rules which describes how a language is produced or how it is actually used by speakers or writers. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு மொழி ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வந்து உருவாகுது அப்படின்ற அதை வந்து மெயின் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் விதிகள். இப்போ நம்ம இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி உருவாகுது அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில விதிகள். ஸோ இப்போ இந்த ஒரு லெட்டர் ஃபார்மேஷனே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லெட்டர் ஃபார்மேஷனுக்கே வந்து இருக்கக்கூடிய விதி என்ன, ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ் இல்லாட்டி ரைட்டர்ஸ் நிறைய எழுத்தாளர்கள் வந்து இருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தெரிவிக்கக்கூடிய. இப்போ தமிழில் வந்து நிறையா நாவல்ஸ் நம்ம தமிழ் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் சேர்ந்து எப்படி உருவாகுது. இப்போ வந்து இப்போ கா அப்படின்னா அதை வந்து இ ப்ளஸ் ஆ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல். அதே இது பா அப்படின்னா இப் ப்ளஸ் பாவண்ணா அப்படின்னா இப் ப்ளஸ் ஆவண்ணா. ஸோ அப்போ அந்த எழுத்து உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு லாங்குவேஜ் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸ் அதை வந்து எப்படி வந்து ஸ்பீக்கர்ஸ் நிறையா பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம தமிழ்லேயே வந்து நிறையா பேச்சாளர்களில் கேட்டோம் அப்படின்னா அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய விதம் ஒவ்வொரு சொல் அந்த உச்சரிப்பது. ஸோ அதான் வந்து என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் கிராமர். ஒரு நேச்சுரலாக அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து அவங்க எப்படி ஒரு மொழியை பயன்படுத்துகிறாங்க, எப்படி அந்த மொழி அந்த ஒரு விதத்தில் உருவாகுது அப்படின்றத அந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர். ஸோ இதில் வந்து குழந்தைங்க எதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா வேர்ட்ஸ் பிரேசஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ எப்படி இல்லை தமிழில் வந்து இக் ப்ளஸ் ஆ கா இப் ப்ளஸ் ஆ இம் ப்ளஸ் ஆமா. ஸோ அந்த மாதிரியான எழுத்துக்கள் வேர்ட்ஸ் பிரேசஸ் கிளாஸஸ் அண்ட் சென்டென்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த லாங்குவேஜோட பிரின்சிபிள்ஸ் பேட்டர்ன்ஸ் மூலமா வந்து கற்றுக்குறாங்க. இதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் கிராமர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் கிராமரில் எந்த ஒரு இதையுமே வந்து நம்ம கரெக்ட் கிடையாது, ஸோ இன்கரெக்டும் கிடையாது அப்படின்ற அதை வந்து அதில் வந்து கிடையாது. கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் கிராமரில் கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் கிராமர் இஸ் நேச்சுரல் கிராமர். ஏன்னா நம்ம அந்த இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது அந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒருத்தவங்க ஒரு பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்த்து நம்ம வந்து அதை கற்றுக்கும் பொழுது அது ஒரு இயற்கையாக நம்ம வந்து ஒரு ஹியரிங் மூலியமாக லிசனிங் மூலியமாகவோ அதை அப்சர்வ் பண்ணி மூலியமோ நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நோ கரெக்ட் இன்கரெக்ட் அதாவது கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ அடுத்து வந்து டொனால்ட் ஜி எல்லிஸ் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க இந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எசென்ஷியலி சயின்டிஃபிக் தியரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சயின்டிஃபிக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் ஹவு லாங்குவேஜ் ஒர்க்ஸ். லாங்குவேஜ் மொழி அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்றத இந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர் வந்து எசென்ஷியலாக ஒரு சயின்டிஃபிக் தியரியை வந்து சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது, விரிவுபடுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படின்றது என்ன அப்படின்னா
ஒரு லாங்குவேஜ் எப்படி உருவாகுது, ப்ரொடியூஸ் ஆகுறது, அந்த வேர்ட்ஸ் ஃபார்மேஷன், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் கிராமர். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கிராமரில் எது எந்த மாதிரியான கான்செப்டை வந்து குறிக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மல் கிராமர்னால் என்ன, ஃபங்க்ஷனல் கிராமர்னால் என்ன, பெர்ஸ்பெக்டிவ் கிராமர்னால் என்ன, டிஸ்கிரிப்டிவ் கிராமர்னால் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த 2 இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் கிராமர் அப்படின்றது நேச்சுரல் கிராமர், பெர்ஸ்பெக்டிவ் கிராமர் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் கிராமர். ஏன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பெர்ஸ்பெக்டிவ் கிராமரில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதை வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணுன்றதை மக்கள் வந்து ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து பேசும்பொழுது இங்கிலீஷ் அப்படின்னா இதுதான் வெர்பை போட்டு இப்படி போட்டு பேசணும் அப்படின்றத ஒவ்வொருத்தவங்க ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து குழந்தைங்களோ இல்லாட்டி ஒரு ஃபியூ ஆஃப் பீப்புள் வந்து நினச்சிக்கிறது இப்படி தான் வந்து பேசணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஷுட் பி லாங்குவேஜை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராமர் அப்படின்றது. டிஸ்கிரிப்டிவ் கிராமர்ன்றது நேச்சுரல் கிராமர். ஏன் அப்படின்னா நேச்சுரல் கிராமர்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதை வந்து எப்படி அந்த லாங்குவேஜ் உருவாகிறது, அந்த லாங்குவேஜில் ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அது எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் அந்த டிஸ்கிரிப்டிவ் கிராமர். ஸோ அப்போ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, அதை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம நேச்சுரல் கிராமர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதான் வந்து இங்கிலீஷில் வந்து கிராமரோட ரூல்ஸ். இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அதர் கண்டென்ட்டோட வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் போடலான் இருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இனி வந்து நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் சிடிபிக்கு வந்து சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ அதை வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அதை வந்து சால்வ் அவுட் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் கீ என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவாவோ இல்லாட்டி ஒரு நோட்ஸ் ஃபார்மேட்டாவோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் நீங்கள் தியரி கிளாஸஸ் படிக்கிறதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.